சொன்ன மாதிரி நம்ம நாடு மறுபடியும் லாக்டவுன்ல போயிடும் போல. ஏன் லாக்டவுன்ல போயிடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு அமெரிக்கா கொடுத்த கெடு முடிய போகுது. அப்படி என்ன கெடு கொடுத்தாங்க, என்ன முடிய போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அமெரிக்கா ஈரானுக்கு கெடு கொடுத்திருந்தாங்க. இந்த வாரம் நான் தள்ளி வைக்கிறேன், தள்ளி மட்டும் தான் வைக்கிறேன், முழுசா நான் வாரே பண்ண மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டேட்டும் இப்ப முடிய போகுது. முடிஞ்ச உடனே அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்க் ஐலாண்ட் அப்படின்ற ஐலாண்டை அட்டாக் பண்ண போறாங்களாம். அந்த கார்க் ஐலாண்டை அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்கன்னா பொருளாதாரம் ரொம்ப பின்னோக்கி போயிடும். ஏன்னா அந்த கார்க் ஐலாண்ட் இருந்து தான் 90% வரைக்கும் நம்மளுக்கு க்ரூட் ஆயில் வெளில வந்துட்டு இருக்கு. அந்த ஐலாண்டை அட்டாக் பண்ணிட்டாலே ஈரானோட பொருளாதாரம் எங்கேயோ போயிடும், பின்னோக்கி போயிடும். இதுக்காக ஈரான் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு பாதை இருக்கு, கடல்வழி பாதை. அந்த கடல்வழி பாதையால தான் குளோபல் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த பாதையை முழுசா நம்ம அடைச்சிடலாம். அடைச்சிட்டா அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு எந்த ஒரு எக்ஸ்போர்டேஷனும் ஆகாது, இம்போர்ட்டும் ஆகாது. அப்போ எல்லாமே தட்டுப்படும், அப்புறமேட்டு நம்மள யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டை ஈரான் எடுத்திருந்தாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தான் எல்லா நாட்டுக்கும் க்ரூட் ஆயில், எல்பிஜி கேஸ் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வழியை அடைக்கவும் வேற ஆப்ஷனே இல்லை. இந்தியாவுக்கும் அதனாலதான் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடா ஆச்சு. நம்ம தமிழ்நாட்டுல இது பெரிய பேசும் பொருளாவே ஆயிருக்கு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்கவே இது பெரும் பேசும் பொருளா ஆயிருக்கு. இப்போ இன்னொரு வழி இருக்கு, இது பெரிய வழி. நான் இப்ப சொன்னேன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது பெரிய வழி. அதை இப்ப அடைச்சதுனால வேற ஒரு வழி இருக்கு. அதாவது ஈரானுக்கு 2 வழி இருக்கு. ஒரு வழியை அடைச்சிட்டாங்க, இன்னும் ஒரு வழி தான் இருக்கு. அந்த ஒரு வழியால தான் நம்மளுக்கு எல்லா பொருளும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு மட்டும் இல்ல, நிறைய நாட்டுகளுக்கு அந்த வழியில தான் பொருள்லாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க மட்டும் எங்களை அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா நான் இந்த வழியும் அடைச்சிருவேன். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு எந்த பொருளுமே கிடைக்காது, க்ரூட் ஆயில்ன்ற ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைக்காம போச்சுன்னா கண்டிப்பா நீங்க எங்க கிட்டதான் நின்னாகணும். அப்ப நீங்க எங்களை அட்டாக் பண்ணாம இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஈரான் யோசிச்சுட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா கிட்ட நீங்க இதை பண்ணக்கூடாது, நீங்க இதை பண்ணீங்கன்னா நாங்க இந்த வழியும் நாங்க அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேளை ஈரான் அந்த வழியை அடிச்சிட்டாங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் எதுவுமே கிடைக்காது. அதாவது எல்பிஜி கேஸ் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது. எந்த விதமான அத்தியாவசியமான பொருட்களுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு தான் அதை வாங்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கும். இப்போ சரி ஈரான் கிட்ட இருந்து தானே வராது, மிச்ச ஊர்ல இருந்து நம்ம வாங்கிக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் நம்மளால முடியாது. இப்போ இந்த வழி சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் மேன்ஹர்னு. இப்போ இந்த 2 வழியும் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஆப்பிரிக்காவை சுத்தி போகணும். அப்படி சுத்திக்கிட்டு போனா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, விலைவாசி ஆட்டோமேட்டிக்கா பீக்குக்கு போகும். 40% இப்ப இருக்கிறத விட ஏறும். ஒரு வேளை அப்படி ஆயிடுச்சுன்னா, டீசல், பெட்ரோல் இதெல்லாம் கிடைக்காம போச்சுன்னா என்ன ஆகும், பெட்ரோல் விலை ஏறும். பெட்ரோல் வச்சுதான் இப்ப நம்ம தமிழ்நாடே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாம் டிரான்ஸ்போர்டேஷனை வச்சுதான் நம்மளும் இருக்கோம். நம்ம வாழ்க்கையை அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அதெல்லாம் தடைப்பட்டுச்சுன்னா ஒழுங்கா நம்மளால சாப்பிட முடியாது, மெடிசன் ஒழுங்கா கிடைக்காது, எந்த விதமான அத்தியாவசியத்துக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகும். ஏன் இப்ப சாப்பிட்ற சாப்பாடுக்கு கூட நம்ம கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்துடும். இப்போ ஒரு சைடு இதெல்லாம் இருந்தாலும் சரி, அமெரிக்கா இந்த வாரம் நிறுத்திட்டா இதெல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம ட்ரம்ப் கிட்ட தான் இருக்கு. ட்ரம்ப் கிட்ட மட்டும் இல்லை, நம்ம மொத்த நாடுகளும் சேர்ந்து ட்ரம்ப் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட சொன்னா இதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப்பை பார்த்தே பயப்படுறாங்க. ஏன் இவரு நம்ம சைடு திரும்பிட்டா என்ன பண்றது? ஏன்னா மோடியவே மிரட்டினவர் தானே ட்ரம்ப், சும்மாலாம் கிடையாது. இப்போ மோடி ட்ரம்ப் கிட்ட போயிட்டு இது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை தான், சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா நம்மளுக்கு ஈரானும் வேணும், அமெரிக்காவும் வேணும். ஏன் அமெரிக்கா வேணும் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு டாலர்ஸ் தான் கிடைக்குது. அந்த டாலர்ஸை வச்சுதான் நம்ம ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்ண முடியும். நம்ம இந்தியன் கரன்சியை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அமெரிக்கா டாலர்ஸை வச்சுதான் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே பண்ண முடியும். நம்ம நாடுன்னு இல்லை, பல நாடுகள் அமெரிக்கா கரன்சியை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வார் எப்படா முடிவுக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வெயிட் பண்றாங்களோ இல்லையோ, நம்மலாம் கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு வேளை நம்ம லாக்டவுன்குள்ள போயிட்டோம்னா
20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி பின்னோக்கி போயிடுவோம். இப்போதான் நம்ம ஒரு லாக்டவுன்ல இருந்தே மீண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு டிகிரி ஒழுங்கா கிடைக்கல, சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல, லாக்டவுன்ல இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே கிடைக்காம போகுது. அந்த ஜென்ரேஷன்ல இருந்தவங்க ஒருவேளை மறுபடியும் அந்த லாக்டவுன் வந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ பின்னோக்கி போயிடுவோம். மோடி எந்த மாதிரி முடிவு பண்ணா நம்ம நாட்டுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்ற உங்க சஜஷனை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.